மாநாடு வந்து வெற்றிகரமான மாநாடாக அமையக்கூடாது, இந்த மாநாட்டை முடக்கணுன்ற ஒரு திட்டத்தோடு ஆளுங்கட்சியின் தூண்டுதலின் பேரில் இன்னைக்கு வந்து விழுப்புரத்தில் இருந்த அறிவழகனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதை வன்மையாக வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டித்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து விழுப்புரம் அறிவழகன் வரலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் இங்கே பண்ணலான்னு இருக்கிறோம். மாநில இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அறிவழகன் அவர்களை இன்னைக்கு காலையில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நபரை கைது பண்ணணும் அப்படின்னா அவர் மேலே வாரண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும். வாரண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எந்த ஒரு முகாந்தாரமும் இல்லாமல் போலீஸ் வந்து இன்றைக்கி வந்து கைது பண்ணியிருக்குது. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் எந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க, எந்த ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி காலையிலேருந்து இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா காவல் நிலையத்துக்கும் போய் பார்த்துட்டாங்க. எங்கேயுமே அவர் இல்லை. இன்றைக்கி வந்து எங்களுடைய கட்சியினுடைய 4வது மாநில மாநாடு வேப்பூரில் வந்து நாளைக்கு இருக்குது. இந்த மாநாட்டு பணிகளில் அங்கேருந்து இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறேன். விழுப்புரம் அறிவழகனை வந்து கைது பண்ணுற நோக்கம் என்னென்னா, மாநாட்டினுடைய செயல்பாடை முடக்கணும். மாநாடு வந்து வெற்றிகரமான மாநாடாக அமையக்கூடாது, இந்த மாநாட்டை முடக்கணுன்ற ஒரு திட்டத்தோடு ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் இன்றைக்கி வந்து விழுப்புரத்தில் இருந்த அறிவழகனை கைது பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாளைக்கு மாநாட்டில் ஆயிரக்கணக்கான கட்சி பொறுப்பாளர்களோடு அவர் கலந்துக்கிறதுக்கு அனைத்து பணிகளும் மேற்கொண்டுட்டு இருக்கிறார். மாநாட்டு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இந்த மாநாட்டு பணியை அவர் செய்யக்கூடாது, நாளைக்கு வந்து மாநாட்டுக்கு இங்கேருந்து யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த திட்டத்தோடு யாரோ ஒரு தூண்டுதலின் பேரில் இன்றைக்கி வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை இந்த செயலை செஞ்சுருக்குது. இதை வன்மையாக வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டித்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து விழுப்புரம் அறிவழகன் இங்கே வரலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் இங்கே பண்ணலான்னு இருக்கிறோம். அவர் கைது பண்ணது வந்து இதில் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வர வழியில் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வந்து இவர் வந்து எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. ஏன்னா மற்ற போலீஸ் யாரும் கைது பண்ணாங்களா, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி இவர் கேட்குறப்போ நாங்கள் தான் கைது பண்ணியிருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு விசாரணை, எதுக்காக கைது பண்ணியிருக்கிறீங்க, அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, வாரண்ட் இல்லை, எதுக்கு கைது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இவர் வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் பேசியிருக்கிறாரு. இல்லை ஒரு சின்ன ஒரு என்கொயரி இப்போ நான் உடனே இப்போ அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் எதுக்காக கைது பண்ணாங்க, கைது பண்ணி எங்கே வச்சுருக்கிறாங்க, அறிவழகனுடைய சூழ்நிலை என்னன்றது எங்களுக்கு தெளிவாக தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல.